வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். யூஸ்வலாக நூக்கலில் வந்து சாம்பார், குருமா அப்படிலாம் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நூக்கல் கடையல். நம்ம இது மாதிரி கடையலாக செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் நூக்கல். நூக்கலில் அதிக நார்ச்சத்து, நீர்ச்சத்து இருக்குது. இதில் இருக்க நார்ச்சத்து நம்ம செரிமானத்தை சீராக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம கடையல் பண்ணும்போது துவரம் பருப்பு சேர்த்து பண்ணோம் அப்படின்னா நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட் தரும். இந்த துவரம் பருப்பும் நல்லா வறுப்பட்டால் தான் நம்மளுடைய கடையில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த துவரம் பருப்புலாம் வறுப்பட்டதும் இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் போல் திரும்ப வறுத்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் வந்து முழுசாக சேர்த்தோன்னா ஒரு சில டைமில் வெடிக்கும். அதனால் சின்னதாக ஒரு கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். அடுத்து 10 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நம்ம கடையில் வந்து நல்ல டேஸ்ட் தரத்துக்காக தான் சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். நம்ம சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்து வதக்கிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம்லாம் வதங்கினதும் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி பழம் சாஃப்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் டைம் எடுக்கும். நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்னஸ் வந்துடும். இப்போ இந்த தக்காளிலாம் வதங்கினதும் இதில் நம்ம நூக்கல் சேர்த்துக்கலாம். நம்ம கடையிறதால நூக்கல் வந்து கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நம்ம கடையும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த நூக்கல் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த நூக்கல்லாம் வதங்கினதும் இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்திற்கேற்ப குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதால இந்த குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே இந்த மசாலா எல்லாம் ஒரு 3 நிமிஷம் போல் வதங்கினதும் இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணிக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இந்த புளி தண்ணி கரைக்கிறது ஒன்று கட்டியாகவும் கரைச்சிக்கலாம், இல்லை அப்படின்னா தண்ணி மாதிரியும் கரைச்சிக்கலாம். சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கடையில் வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த காயெல்லாம் நல்லா வெந்தால் தான் நம்ம கடையும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம கடையிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து கடைஞ்சோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். மத்து இல்லைன்னா எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சிட்டு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிக்க கொஞ்சமாக கடுகு சேர்த்து தாளித்து போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுவையான நூக்கல் கடையல் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து சாதத்து கூட மட்டும் இல்லை, இட்லி தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.